வெற்றிப்பூ சூடி ஆனிரைகளை கவர்ந்து சென்ற வீரர்களிடமிருந்து கரந்தைப்பூ சூடி போரிட்டு ஆனிரைகளை மீட்டு வந்த கரந்தை வீரனை பற்றிய காணொளிதான் இன்றைய காணொளி. பதைவர்க்கு தீராத தொல்லைகளை தருபவன். திரண்ட கால்களும் அழகிய வயிறும் அகன்ற மார்பும் பசுமையான கண்களும் உடையவன். குச்சுப்புல் நிறைத்தது போன்ற தாடியும் உடையவன். வில்லோடு விளங்கும் இவனே நம் காணொளியின் மாவீரன், கரந்தை வீரன். அதோ பனைமரங்கள் நிறைந்த அரச மரத்தடியில் இருக்கும் கள்ளங்காடியில் ஊன் உண்டு கள்ளருந்தி கொண்டு இருந்தனன் நம் மாவீரன், கரந்தை வீரன். வெற்றி வேட்கையினரான மறவர் போர்க்கு அழைக்கும் உமை என்னும் பறையோசை கேட்டு மன்றம் கொள்ளும் போர்க்கு எழுந்து செல்ல ஆயத்தமானார்கள். நம் வீரனோ கை கழுவவும் நினையாது எச்சிலை வில்லின் மேற்புறத்திலே துடைத்தவாறே மீண்டும் பதைப்புலம் நோக்கி புறப்பட்டு விட்டான். அப்பொழுது அருகில் அமர்ந்திருந்த மற்றொரு வீரன் கள் விளையாட்டியை பார்த்து, அவனை காண்க, இங்கிருப்பவர் ஒருமுறை மது உண்டு விடும் முன்னர் இவ்வூர் நிறைய ஆனிரைகளை மீட்டு வருபவன் அவன். இன்று காலையே பதைவர் ஆனிரைகளை கவர்ந்து செல்லும் இடத்தை தன் கையினார் சுட்டி எண்ணிக் கொண்டிருந்தான். அடுத்து அவர் தம் ஆற்றலை தன் கைவில்லால் அழித்தும் வென்றான். அவரது ஏராளமான ஆனிரைகளையும் கைப்பற்றிக் கொண்டும் வந்தான். எனினும் அவனுக்கு என்ன பயன்? அனைத்தையும் பிறர்க்கு வழங்கிவிட்டானே. கள் விளையாட்டியே கேள், பிறர்க்கு வார்த்தது போதும், எஞ்சிய கல்லை அப்படியே வைத்திருப்பாயாக. ஆனிரைகளை மீட்டு வரும் அவன் ஒரு கால் மதுவை விரும்புதலும் கூடும். அந்த சாடியை பாதுகாத்து வைப்பாயாக என்று பணித்தான். பகை மறவர்கள் வெற்றிப்பூ சூடி நகர்ப்புறம் நுழைந்து ஆனிரைகளை கவர்ந்து சென்று கொண்டிருந்தனர். அது கண்ட கரந்தை வீரன் வில்லும் ஏந்தியவனாக குதிரையின் மேல் ஏறி பதைப்புலம் நோக்கி பாய்ந்தனன். அப்பொழுது எதிர்பட்ட சான்றோர் ஒருவர் கரந்தை வீரனை இடைமறித்து, வீரனே, போகாதே, சற்றே நில். ஆனிரை கவர்ந்த மறவர் காட்டில் ஒளிந்து காத்திருக்கின்றனர். வெறியாடும் புலைச்சி போல தாவித்துள்ளும் ஆனிரைகளை மீட்டுக்கொள்ள கருதி அவரை எதிர்த்து நீ இப்போது போதல் வேண்டாம் என அறிவுரை கூறினன். கேளுங்கள் சான்றோரே, அங்கே பகை மறவர்கள் கவர்ந்து செல்வது நம் ஆனிரைகளை மட்டுமல்ல, நம் மறவர்களின் நெஞ்சுரத்தையும் நம் மண்ணின் மரமாண்பையும் என்பது அறிவீரோ? அவற்றை கரந்தை பூ சூடி மீட்டு வருவதே எனது தலையாய கடமை. இந்த போரிலே நான் வீழ்ந்து பட்டேனாயின் அதுவே என் வாழ்நாள் முறை. பகைவர் மேல் வில்லேது பெரும்போர் புரிந்தனன் கரந்தை வீரன். பகை மறவர்கள் வீழ்ந்து படவே பகைவர் கவர்ந்த நிறையை மீட்டு வருகையில் ஆற்றந்தரையை கடக்கும் தருவாயில் வானிலிருந்து ரிங்காரம் எழுப்பி ஓசை ஒன்று எழுந்தது. அந்த ஓசை என்ன என்பதை நன்கு அறிந்திருந்த வீரன் சிறிதும் தயக்கமின்றி குதிரையை பின்னால் திருப்பி பகை மறவர்கள் எய்தும் அம்பு மழையை எதிர்கொள்ள துணிந்தான். தன் கையால் மீசையை முறுக்கி இரு கையையும் விரித்து என் வாழ்நாள் முறை தீர்ந்தது என்று அரை கூவல் விடுத்தான். அம்புகள் விரைந்து சூழ அதனிலே மூழ்கி அவன் வீழ்ந்தனன். வீரர் பலரும் பகைவர்க்கு அஞ்சி ஓட தான் ஒருவனே நின்று மீட்டு காத்தனன். கரையுடைக்கும் வெள்ளத்தினை தடுத்து காக்கும் அரண் என விளங்கினான் நம் கரந்தை வீரன். மண்ணின் மாண்பையும் காத்த அந்த வீரனுக்கு அவ்வூர் மக்கள் நடுக்கல் நட்டி உயிர் பலியூட்டி பெரும் மாலைகள் சாத்தி வழிபடலாயினர். இந்த காணொளி ஏதோ ஒரு வீரனை பற்றியது அல்ல. இது நம் பண்டைய தமிழ் நூல்களில் கூறப்பட்டிருக்கும் பல கரந்தை வீரர்களின் பாடல்களின் தொகுப்பு. தம் வீட்டிற்காகவும் தன் நாட்டிற்காகவும் இராணுவத்தில் இருந்து போரிடும் அனைத்து இராணுவ வீரர்களுக்கும் இந்த காணொளி சமர்ப்பணம். நாட்டிற்காக தம் இன்னுயிர் நீத்த வீரர்களுக்கு நடுக்கல் நாட்டும் நம் பண்டைய மரபு தொடரட்டும். வாழ்க பாரதம், வாழ்க தமிழ். இதுபோன்ற சுவாரஸ்யமான வரலாற்று குறிப்புகளை கேட்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.